வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலிமா எக்ஸல் VBA அப்ளிகேஷன் அப்படின்னா எக்ஸல் இருக்கக்கூடிய மேக்ரோ நம்ம எப்படி பயன்படுத்தி உங்களுடைய எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் வீக்கெண்ட்ஸில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக எக்ஸல் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் ஒரு 30 ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்த்தோம்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுவோம். எக்ஸாம்பிளாக எப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர்லேருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறது, ஒரு ஷீட்டுக்கு எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இல்லை டேட்டா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி தான் நம்ம மறுபடியும் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாஸ்க்கு எப்படி எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது, VBA கோடிங் மூலிமா நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்றதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கம்பெனிஸில் பயன்படுத்தக்கூடிய அதிகமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முறை நீங்கள் பார்த்தா போதும், ரொம்ப ஈஸியாக ரொம்ப தெளிவாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம ஒரு வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக VBA பற்றி நம்ம என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதில் யாரெல்லாம் லேர்ன் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் VBA? ஸோ VBA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸல். ஸோ இது செப்பரேட் அப்ளிகேஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷன் தான் இது. நீங்கள் டேரெக்டாக ஒரு ஷார்ட்கட் கீ பயன்படுத்துறது மூலிமா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். VBA எதுக்குன்னு பார்த்தோம்னா, மேனுவல் ஒர்க் ஏதாவது ரிப்பீட்டபிள் ஒர்க் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பை கிரியேட்டிங் ஏ கோடிங் இல்லை ரெக்கார்டிங் மேக்ரோ. அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஹூ திஸ் கோர்ஸ் ஃபார்? இந்த கோர்ஸ் கண்டிப்பாக யாரெல்லாம் VBA கண்டிப்பாக லேர்ன் பண்ணினா, ஆல் எக்ஸல் யூசர்ஸ். ஸோ எக்ஸல் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே அந்த பேசிக் VBA நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுடைய டாஸ்க் எப்படி ரிப்பீட்டேட்டிவ் ஆக்டிவிட்டி எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்களே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஷன். நிறைய பேர் இது ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, கண்டிப்பாக எக்ஸல் பேசிக் எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். டெக்னிக்கல் ஸ்கில்லே ஒன்றும் தேவையில்லை. நான் BCA படிச்சிருக்கணுமா, MCA படிச்சிருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசிக் எக்ஸல் நாலேஜ் இருந்தாவே போதும், ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அடுத்து இதனுடைய நம்ம என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக் மேக்ரோஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது செக்யூரிட்டி ஆஃப் பேசிக் மேக்ரோஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் விசுவல் பேசிக் எடிட்டர் விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இன்டெப்த்தாக நம்ம லேர்ன் பண்ணுறது, அந்த கான்செப்டில் என்ன, அப்புறம் VBA லாங்குவேஜில் எலிமெண்ட்ஸ்னுடைய இருக்கிறது என்ன, லூப்ஸ் VBA மல்டிபிள் லூப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி எரர் ஹேண்ட்லிங் பயன்படுத்த போகிறது, VBAலேருந்து எப்படி அதர் அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் ஐ மென்ஷன் இன் தி பிகினிங், முன்ன நம்ம சொன்ன மாதிரி ஆஃபீஸில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம். ஒருவேளை அது உங்களுடைய டாபிக் இதில் கவர் ஆகலாம், கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பேசிக் எக்ஸலுடைய ரெக்கார்டிங் மேக்ரோ, செல் ரெஃபரன்ஸ், ரேஞ்ச் ரெஃபரன்ஸ், இல்லை இது மாத்திரம் இல்லாமல் ஒரு டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இல்லை இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப பேசிக் தான், ரொம்பவே ஈஸி தான். ஹைட் ஷீட், அன்ஹைட் ஷீட்ஸ், இல்லை எப்படி உங்களுடைய ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அன்ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், லூப்ஸ் அரே, ஸ்ப்ளிட் டேட்டா, மல்டிபிள் ஃபைல்ஸ், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஃபைலுக்கு எப்படி பைடபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், இது இல்லாமல் ஒர்க் புக் ஃபைல் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்லேருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸல் நாலேஜ் இருக்கிறவங்களும், இஃப் யூ வாண்ட் டு பிகம் an expert in VBA, just keep watching our videos. கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் இருந்து கிடைக்க போகுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம VBA ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் மேக்ரோலேருந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.